சரி ஓகே பரவாயில்ல வந்து தனியாக நின்று சமைச்சு எல்லாம் வந்து பார்சல் பண்ணி சும்மா அப்படி சொல்லுவாங்க வேறு லெவலுக்கு அதுமா வந்து என்னுடைய அம்மாண்ட கைகள் எனக்கெல்லாம் வேண்டாம் நல்லா போச்சு ஃப்ரீயாக இருக்கு கேள்வியாக சமைச்சாச்சு இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி அப்போ இந்த ஏன் இந்த சமைச்சு கொண்டு மேய்ச்சல் எல்லாம் வச்சுக்கலாம்னு சொன்னால் வந்து வெளியாக கொடுப்போம் அதோட ரெண்டு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் கட்டாயமாக நான் இன்னைக்கு நான் இது வரைக்குமே சாப்பிடல இப்போ நேரம் வந்து 1:30 கிட்ட ஆகிக்கொண்டு இருக்குது நான் இனிமேல் சாப்பிடல இனித்தான் இவ்வளோ சாப்பாடை வந்துட்டு அவங்கள கையில் வந்து நான் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நானே வந்து இந்த சந்தோஷமாடா கொடுக்குறோம்டா நாங்கள் எல்லாருக்கும் இல்லைன்ற சாப்பாடுப்பா வருத்தம் தானே சிக்கல்டா ஓகே அப்ப இன்னைக்கு வந்து நாங்கள் சமையல் ஒன்று சமைச்சிருக்கோம் அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கணக்கு சமையல் இல்லை கொஞ்சம் தான் கொஞ்சம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கொடுக்குற பெரிய விஷயம் தான் இல்ல நான் சமைச்ச விதத்தை சொல்றேன் கொஞ்சம் தான் சமைச்சது என்னன்னு சொன்னா இன்னைக்கு சனிக்கிழமை தான் நல்லா போச்சு ஃப்ரீயா இருக்கு கேள்வியா சமைச்சாச்சு இப்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா 12 மணி அப்ப இன்னைக்கு ஏன் இந்த சமைச்சு கொண்டு மேய்ச்சல் எல்லாம் வச்சுக்கலாம்னு சொன்னால் லண்டன்ல இருக்க ஒரு அண்ணா அவரை சொல்லியிருந்தவங்க மற்ற சாப்பாடு வந்து ஒரு 15 பார்சல் சாப்பாடும் அவங்களுக்கு தண்ணீர் வந்து கொடுக்க சொல்லி அப்ப அதனால வந்து நாங்கள் இன்னைக்கு சமைச்சு அந்த தண்ணி பத்திலையும் பாருங்க 15 தண்ணி பத்திரம் இதை கூட எண்ணி பார்ப்பாங்களே எங்கடா ஒன்று காணியில் என்னன்னு அது அப்போ என்ன சமைச்சினாங்கன்னு சொன்னால் சிக்கன் கறி அப்புறம் பருப்பு கேரட் இது வெங்காயச்சம்பல் கிழங்கு பூசணிக்காய் வெள்ளைச்சோறு சரியோ அப்போ இவ்வளோ தான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சிருந்தாங்க அப்போ உண்மையிலேயே அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் ரச்சி சாப்பாடு கொடுங்க 15 பார்சல் சொல்லியிருந்தாங்களோ அப்போ அதுக்கு நாங்கள் இன்றைக்கி சமைச்சிருக்கிறோமே அது அப்போ சோறு வந்து இதில் கிடக்கு அங்கே உள்ளுக்கு கிடக்கு நாங்கள் இதில் கட்டி பார்த்து காணாண்டா போட்டு கட்டலாமே அப்போ லன்ச்சு பேப்பர்லாம் ரெடி அது இனிமேல் நாங்கள் வந்து சாப்பாடை கட்டி போட்டு அந்த சொன்ன பேருக்கு 15 பேர் 2 மேலேயும் சொல்லிட்டா இடம் கொண்டு இருக்கு அங்கே கொண்டு போனால் நிறைய கொண்டு போகணும் கிட்டத்தட்ட ஒரு 100 பார்சல் தான் கொண்டு போகணும் அப்போ அதனால நாங்கள் சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் பரமக்கோட்டுக்குள்ள இருக்கிற ஆக்கள் தான் சொன்னோம் நாங்களே அவை தான் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்போ இதை வந்து நான் சமைச்சு பார்சல் பண்ணி ஃபஸ்ட்டு எங்கட வீட்டுக்கிட்ட 2 பேர் இருக்கிறாங்க அந்த அக்காக்கள் அம்மாவுக்கு கொடுத்து போட்டு மிகுதியை வந்து அதுதான் கொண்டு என்னை கொடுக்கப்படாது ஏன்டி ஆமா நீங்களும் வாங்க எனக்கு நீ அது நேரம் 12 மணியாவது நீ ஆச்சுக்கிட்ட பிரியாணி கேட்கல ஆச்சு தனியாக கொண்டு கொடுக்க சாப்பாடு தீட்டணும் என்னன்னு சொன்னால் இதை நான் சமைச்சது சாட்சியாக இருக்கு மற்றது வீடியோக்கு வராதாக்களை போஸ்ட் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக சரியோ எனக்கு சாப்பாடு தானே கொடுக்குறோம் தந்த அம்மாவுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்குங்க லன்ச்சு பேப்பருக்கு நாங்கள் இதே வந்து பார்சலாக பண்ணிட்டு காட்டுவோம் வீடியோக்கு வராதாக்களை தவிர்த்து கொள்ளலாம் சில கொமெண்ட்லாம் பண்ணுவாங்க இங்கே பேங்க ஒன்றி பேங்க கொண்டு கொண்டாடுங்க 1 4 5 6 7 8 9 10 15 சில பேர் வந்து சோறு கொண்டு வரணுமா இல்லை இப்போ ஜலவந்தத்தில் ஒரு ஐயா வீட்டுகளுக்கு கொண்டு போனேன் 4 ஆண்டு ஒரு சரியான வயசு பொண்ணு ஐயா தான் அப்போ அவரை சாப்பிட வர சொல்ல அவர் என்ன சொன்னவர் தான் தூரம் இருக்கு நான் ஆனால் தூரம் வந்து இல்லை பக்கத்தில் இருக்கு நான் வரையில தம்பி ஒரு வாசல் சாப்பாடுக்கு கண்டிப்பாக அந்த ஐயாவுக்கு நாங்கள் ஒரு வீடியோக்கு வர மறுத்தாலும் பரவாயில்ல சாப்பாடு கொண்டு கொடுக்கணும் சரி நான் கட்டுவோமா பயமா அதுன்னு கொடுக்குற சாப்பாட்டை வந்து வெளியாக கொடுப்போம் அதோட ரெண்டு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் எங்களோட கையால் சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் இந்த நல்ல தூள் அந்த மாதிரி தூள் வந்து அனுப்புமாலை கொடுக்கணும் அனுப்பும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்காங்க அப்போ சாப்பாடு கொடுக்கல மனசார கொடுக்கணும் வயிறார சாப்பிடணும் இந்த பேங்க சாப்பாடு கடையில் இருக்கிற கரைக்கு மனசார வாழ்த்தணும் இந்த நாங்கள் அந்த யாருக்கும் கொடுக்குறதா யாருக்கும் கொடுக்குற சாப்பாடு தானேன்னு சொல்லி மேனோ தானோட மாதிரி சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை சாப்பிட்டாலும் அடுத்த முறை கேட்பாங்க கொஞ்சம் இப்படி என்ன குழம்பு இருக்குன்னு சொல்லி நல்லா தான் இருக்கு அன்னைக்கு வந்து கூழ் தண்ணி தான் அது வாங்கினது கூழ் தண்ணி வாங்கி வந்து பிரிட்ஜுக்குள்ளே பாச்சு எங்கட விட்டு பிரிட்ஜுக்குள்ளே இப்போதான் நஷ்டம் நடந்து மேய்ச்சல இந்த லைன் படி அடிக்க விட்டாரு ஓய் அதுக்கு அம்மையை
எனக்கு மேஜூரன் பாத்திரம் வந்து வடிவா கட்ட தெரியாது. அப்பா என்ன வடிவா கட்டுமே இதான் நாங்கள் அந்த அளவு கோப்பை மடிச்சு கட்டிடுவோம். பாத்திரம் கட்ட தெரியாது ஆதி கட்டு சொல்லு அம்மா மடிச்சு கட்டுவோம். ஓகே இப்போ லஞ்சுல வந்து சாப்பாடு போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம ஒரு 14 பாசல கட்டிட்டு நாங்க பார்ப்போம். இதே வந்து கட்டக்கூடாது. அதுவும் நான் தான் நிக்கிறோம். அப்ப வீடியோ எடுக்கிறவங்க வந்து ஆக்கள் இல்லை. அப்போ அது வந்து என்ன செய்ய பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஓகே இந்த சோத்தை லஞ்சுல போட்டதுக்கு நாங்க மறுபடியும் இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டிட்டு பார்ப்போமே. என்ன சொல்றது இவ்வளவு சோறு கறியும் சமைச்சேரி இல்லாம நஷ்டம் பாத்திரம் கட்டுறது பெரிய ஒரு கஷ்டம் கறியிலேனா அது மாதிரி எனக்கு அதை கட்டி பழக்கம் ஒரு மாதிரி அஜினும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியோடய கட்டியாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 பாசலம் வந்து கட்டு ரெடி ஆகியாச்சு. இப்போ அது வந்து கொண்டு போகிறீங்க நான் வடிவதன் சொல்லி எல்லாம் வச்சு கட்டியிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 பாசல் சாப்பாடு இதுக்குள்ள இது வந்து அது வந்து ஒரு ஊருக்கு கொண்டு போகிறோம். அப்போ இந்த 2 பாசலும் வந்து நான் முதல் சொன்னாதான் எங்களோட வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா அக்கா இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே இந்த 2 பாசல் சரியும். அப்போ அதால் இதை கொண்டு அது நீங்கள் கொடுங்க. நான் இதை கொண்டு அந்த அக்கா கிட்ட கொடுக்குறேன் சரியா. அப்போ இதுக்கு 13 பாசல் சாப்பாடும் 13 தனி புதலுக்கு இந்த சாப்பாடை வந்து இந்த அக்காக்களுக்கு கொடுப்போம் சரி. ஓகே அப்போ சாப்பாடு வந்து நாங்கள் கட்டிக்கலாம் ரெடி பண்ணியாச்சு. உண்மைக்குமே இந்த மற்ற சாப்பாடை வந்து ஒரு கொடுக்க சொன்ன அந்த அண்ணாக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு அதை வந்து சாப்பாடை கொண்டு வைக்கிறேன். ஓகே அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லா சாப்பாடையும் வந்து இப்போ கட்டிட்டு பார்சல் எல்லாம் பண்ணி அம்மா உண்மையிலே வந்துட்டு தனியாக நின்று சமைச்சு எல்லாம் வந்து பார்சல் பண்ணி சும்மா அப்படி சொல்கிறோம் வேறு லெவலுக்கு அதுமா வந்து எங்களுடைய அம்மாண்ட கைவண்ணத்தால் வந்து சமைக்கப்பட்டு கொண்டு போகிறோம் இந்த சாப்பாடு வந்துட்டு கொடுக்குறக்குன்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையில் வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு சின்ன கவலையாக இருக்கேன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஏரியா ஒன்று இருக்குது அங்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த சாப்பாடெல்லாம் வந்துட்டு காணான்லாம் சொல்லலாம். என்ன போட்டு நிறைய பேர் வந்துருக்குறாங்க. அப்போ அதனால் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம வந்து இன்றைக்கி நான் போகவில்லைன்னு சொன்னால் அங்கே போனோம்னு சொன்னால் எங்களுக்கு தான் வந்து அது ஒரு மனஸ்தாபமாக போயிடுமேன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆக்கள்லேருந்து வந்து எல்லாருமே வந்து அப்போ இந்த 15 சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு 50 பேரோ 100 பேர் நிற்கிற இடத்துல 15 சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால் மெட்ட ஆக்கள் மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் வந்து அங்கே போகாமல் இப்படியே இன்றைய நாள் பொழுது வந்து இப்படியே வந்து சுற்றி கொண்டு அப்படியே இவ்வளவு சாப்பாட்டையும் வந்து கஷ்டப்பட்டவங்களோட கையில் வந்துட்டு அவங்க சாப்பாடை பார்க்குறவங்க உண்மையில் வந்து இந்த காலையில் கூட வந்து ஒரு ஐயா போயிருந்தார். உண்மையில பார்த்து வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அப்போ அந்த ஐயா சொன்னது தான் வந்து ஒரு கோயில் அடியில் இருந்தால் இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தால் கூட எனக்கு இந்த சாப்பாடை தாங்கன்னு சொல்லி கட்டாயமாக நான் இன்றைக்கி நான் இது வரைக்குமே சாப்பிடல. இப்போ நேரம் வந்து 1.5 கிட்ட ஆகிக்கொண்டு இருக்குது. நான் இனிமேல் சாப்பிடல. இனித்தான் எவ்வளோ சாப்பாடை வந்துட்டு அவங்கள கையில் வந்து நான் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நானே வந்து சாப்பிட போகிறேன். நான் இந்த சாப்பாடு வந்து யார் யாருக்கு கொடுக்க போகிறோம் இன்றைய நாளுக்கு வந்துட்டு எப்படி ஆகலாம் வந்து பங்குபட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து காத்திருந்து பாருங்கள். ஓகே இப்போ டைம் ஆகிக்கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ வெளுக்கிட்டு போவோம். அதை வந்து நான் வந்து என்னோட விதுசனத்தை வந்து கேட்டுருந்தேன் சொன்னால் சாப்பாடு வந்து கொடுக்குறது தனியாக வந்து கொடுக்குற கஷ்டம் தானே. கண்டிப்பாக வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு சில பேர் வருவாங்க சில பேர் வந்து வரமாட்டாங்க. ஏதோ என்னால் ஏழுமான அளவு நான் கண்டிப்பாக வந்து கொடுத்து வீடியோ எடுப்பேன்னு சொன்னால் எடுப்பேன். அப்படின்னு சொன்னால் சாப்பாடு தானே கண்டிப்பாக வந்து நான் எல்லாட்ட கையிலையும் இந்த 15 சாப்பாடு வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பேன். 2 சாப்பாடு வந்து அம்மா அந்த பக்கத்து வீட்டுக்கார அந்த வயது போன அம்மா ஒரு ஐயா இருக்காங்க அவங்களுக்கு வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ விளக்கிட்டு அங்கே போயிட்டு என்ன மாதிரி இன்றைய நாள் பொழுது இருக்க போது இந்த சாப்பாடை வந்து எப்படி அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் என்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ விளக்கிடுவோம் என்ன பரப்படியே இல்லை 12 விளையாட்டு போட்டி வர. அப்போ நான் இப்போ போட்டு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு வந்து வித்துட்டு பண்ணுறேன். சரி ஓகே பாய். போன வச்சு நான் போட்டு வரலாம்ண்ணா பார்த்தோம்ண்ணா காலையில் கொடுத்துருங்க. வேறு எந்த ஐயா வேறு ஐயா உடன் உண்டு வரலாம் ஐயா கிட்ட ஐயா போகிறீங்க. ஓகே ஐயா பிடிக்காது ஐயா சாப்பிடுங்க. பார்த்தீங்களா போறீங்க நான் சொன்னால வரவேன்னு சொன்னால் வரவேன். ஒரு மாசமா இந்த கட்டவுக்கு ஏன் அப்படி கட்டினி பாதுகாப்பு ஐயா இந்த வெயிலுக்கு கூழ் தண்ணி பத்திரம் உண்டு.
ஓகே சந்தோஷமா சாப்பிடுங்க. அதில் கொண்டு போய் கொடுக்கலாம் ஆக்கள். சரி சரி சவையில் கொடுக்கக்கூடாது. ஓகே ஐயா எங்கே சொல்கிறது தெரியுமே இது ஐயா எங்கே போய் சொல்கிறது ஐயா சாப்பிடணும் சாப்பாடு கொடுங்க இதில் பயப்படுதல்டாப்பா நாங்கள் கலந்து கொடுக்குறோம் தெரியாதானேடா விடு என்ன வந்து யாருக்கு நட்டம் அதான் அந்த ஐயா இப்போ பண்ணின்னு இங்கே எப்படி மனசு கிடைக்கிறது கிடைக்காது உங்களுக்கு ஐயா மட்டும் தானே சரியா பாய் போட்டாருமா பாய் பாய் அது என்ன சார் வேலைக்கு வந்த அனுப்புல ஜூஸ் குடிச்சு போட்டு போகிறாங்க தம்பி கொடுக்கணும் ஆ தம்பி ரோபரியா ஓ தம்பி ஏய் தெரிஞ்சுவா சாப்பாடு சாப்பாடு இல்லையா இந்த சாப்பாடு சாப்பாடு சாப்பிடு இன்னைக்கு ஒரு விசேஷம் சந்தோஷமா சாப்பிடு கொடுத்து எந்த இடம் நீ நான் கட்கோலம் கட்கோளம் தனிப்பந்தலடி தனிப்பந்தலடி ஓகே சந்தோஷமா சாப்பிடுண்ணா பயப்படாது அப்படியே அந்த ஐயா தனிப்பந்தல் கொடுறா இந்த சந்தோஷமாடா கொடுக்குறோம்டா நாங்கள் எல்லாருக்கும் பாய் பாய் சாப்பிடு கொண்டு ஓ ஐயா போட்டான் என் கொடுப்பு மேலே இந்த எந்த ரோடு இது தண்ணிப்பந்தல் ரோட் தான் தண்ணி பந்த ரோடு கடற்கரை போகும் கடற்கரை போகுது நீ இப்போ எங்கே போகிற எங்க போகும் எங்க வேணா கொடுக்கலாம் புனிதாய் போகும் புனிதாய் போனால் சிக்கல்டா சிக்கல் என்ன நிறைய ஆகல நிறைய ஆகலான்னு பார்த்து கொடுப்பண்ணாங்க அதில் போய் எட்டு தப்புல நாட்டுப்படியில தானே லட்டும் கொடுக்குறியோ கூந்தல் லட்டு தான் கொடுக்குறேன் அப்பா செஞ்சிருந்தாரு ஆயா அப்பா செஞ்சிருந்து ரைட் அவங்க இதால் போகும் எங்கே போகிறீங்க அது எவ்வளோ காண்டா அந்த ரோட்டுக்கு வந்து ஆரம்பத்தோடு ஒருக்கா வந்தான் ஆரம்பம் ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் நடுமை முறுக்கா அதை கொஞ்சம் சத்தம் கதைக்கிறது அப்போ நிப்பாட்டி போட்டு இதுதானே ரக்கம் தானே போனால் கீழே வழி தான் கோவிப்பியோ விளங்கல படம் முடிஞ்சு என்னென்ன இந்த காயம் பெறட்டும் ஐயா வரார் எல்லாம் தேடி தேடி வராங்க ஐயா கொடுங்க யோன்னையோட ஐயா சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்க மீன்கள் இது சிக்கன் சாப்பிடுவோம் சிக்கனோடா எனக்கு ஒரு பாசம் வந்துக்கலாம்டா ஏன் சொல்லுங்க திடீர் முடிவு உங்களுக்கு காரணம் தெரிஞ்சு கொள்ளலாமா அதுக்கு என்ன இது ஒரு அண்ணாவோட ஆள்டா கொடுக்க சொன்னவர் சந்தோஷமா கொடுக்க சொல்லி அதுக்காண்டி தான் இந்த குடுவை அது ஒரு ஆளை காண்டுட்டானா அங்கே ஒரு மூலைக்கு ஒரு அம்மாவோட ஆள் இருந்தவராப்பா எங்க இந்த பத்தைக்குள்ள போகும்போது இந்த பத்து அந்த பத்து தெரியா அம்மா வாரா வாராங்க கொடுக்க போறியா ரோட்டன் அங்கே வருவா வருவா வைங்க பாரா அப்புறம் வரட்டும் என்ன வெயிலாக வைக்கணும் பைலாக இந்த அம்மா இங்கே கண்ட மாதிரி அட நீ யாரும் உள்ள போய் கண்ட அந்த அம்மா சரி வேணும் அம்மா சாப்பிடுங்க ஒன்று சாப்பாடு இருக்கு இங்கே வரைக்கும் ஒன்று குடியாது ஐயா சரி ஓகே சந்தோஷமா சாப்பிடுவோம் ஓகே சரி ஓகே பரவாயில்ல 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 சரி சரி பரவாயில்லம்மா நீங்கள் சந்தோஷம் சாப்பிடுங்க ஐயோ ஐயோ பரவாயில்ல 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 நீங்கள் சாப்பிடுங்க சரியாம்மா நீங்கள் சாப்பிடுங்க பரவாயில்ல ஓகேம்மா சந்தோஷம் வேற கொண்டு விடு பா மேலே கண்டபடியாக கொடுத்து
சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா மதியம்? சரிதான். சரி. இந்த அம்மா வந்து சரியா அப்செட் ஆகிட்டாங்க. முடிஞ்சால போமே ஸ்டார்ட் பண்ணு. மோட்டே பழுதாகி போட்டேன். அடு அது மாறி போட்டு தெரியும் உண்மையா? சி இருக்க கஷ்டங்க கூடுதல. ரெண்டு கொடிகள் வராங்க. தம்பி இருந்தாடா பயப்படா வந்தா சாப்பாடு சாப்பிடு. சாப்பாடு வைங்க சாப்பாடு வேணாம். மதியம் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிடணும். எத்தனை வயசு? இந்த தம்பி தம்பி அண்ணா தங்கச்சி வாங்க. இல்லை என்னது சாப்பிடுவோம். பாய் 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 காட்டுங்க. பாய் காட்டுங்க. பாய் ஆடுங்க பாய். ஓகே சரி அது எங்கே வேறு வரீனம் தானே? ரெண்டு பேர் வரீனம் கொடு சாப்பாடு. இந்த வீட்டுக்காரரை கொடுக்கும். இருக்கா இங்கே ஒரு இங்கே ஒரு ஐயா இருக்கிறாரா பாம்பட. ஐயா 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 வந்து காணலைடா. ஐயா ஐயா அந்த ஆள் ஐயா எப்படி சொன்னா இருக்கிறீங்களா? எங்களுக்கு சாப்பாடு கஷ்டமுங்க. சரி நீங்கள் சரிதான் சித்திகிட்ட வரீங்க. நான் வண்டி ஆட்டிட்டு நான் அடுத்த முறை வளைக்க செய்யறேன். நான் சித்திகிட்ட வரீங்க. நான் ஒரு வருத்தம் எனக்கு. தெரியும் தெரியும் உங்களுக்கு தெரியும் ஐயா. அந்த பணம் கூட அங்கே பணம் கூட வீட்டு அன்னைக்கு எப்போ சமைக்கலாம்? அங்கே அம்மாக்கள்லாம் வீட்டு அன்னைக்கலாம் இல்லை வாங்க மூட்டை இல்லை நான் புறா வாங்க எப்போ சாப்பாடு கொஞ்சம் கொடுக்கணும். சரியா கொடுத்துட்டு இருக்காடா பாரு கொடுங்க வந்தீங்க. அந்த ஐயா அங்காலும் விற்கிறாங்க. அம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களே 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 சாப்பாடு சாப்பிட போறீங்களே? சாப்பாடு கிடக்கு சாப்பாடு கிடக்கு சாப்பிட போறீங்களா? கொடுக்குறோம் நாங்கள் காலமாக இல்லைன்ற சாப்பாடு தானே அப்பா வருத்தம் தானே. இப்போ மத்தியானம் அவன் குடிக்க சாப்பாடு கொடுக்கும். ரெண்டு இடம் சண்டை வரையும் ஐயா கொடுங்க. சந்தோஷமாக சாப்பிடுவோம். சிக்கன் கறி தான் சாப்பிடுங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க. அப்புறம் வாரம் அடுத்த வருவோம். ஓகே பாய்.